இப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கு அது இங்கேருந்தே ரிவர்ஸ் ஆக போதா, இல்லை 678 இல்லை 717 இந்த பாயிண்ட்டில் எந்த பாயிண்டில் போய் ரிவர்ஸ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட் மேலே போகிறதே கீழே விழுகிறதுக்கு தான். ஆனால் அது எந்த இடத்துல இருந்து கீழே விழுக போகுது அப்படிங்கிறதுக்கான சைனை இன்னும் அது கொடுக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ட்ரேடர்ஸ் அதுக்கான சைனும் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்துருச்சுங்க. கரெக்டாக இந்த 24,717 கிட்ட இருக்கிற இந்த லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரிவு சந்திச்சிருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 575 அப்படிங்கிற ரேஞ்சில் நல்ல ஒரு ரிவர்ஸில் போட்டு கீழே முடிஞ்சிருந்துச்சு. அதாவது மார்க்கெட் மேலே போனதே கீழே வர்றதுக்கு தான். ஹென்ஸ் ப்ரூவ்டுங்க. வருவான் போடா போடா ராஜா இங்க எங்க போற ஐயோ திரும்பிருச்சே என்ன பண்ணுவே இரு ராஜா போகாத அங்க போகாத ஐயோ நான் சொன்னேன்ல ஆமாங்க வருவான்னு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாதுங்க. நான் கெயின் பண்ணிக்கிட்ட நாலேஜை மற்றவங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அண்ட் அதை தாண்டி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே அதில் ரிஸ்க் நிறையா இருக்குது, லாஸஸ் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஈவன் 10ல் 9 பேர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் நீங்களும் அதில் ஒரு ஆளாக மாறிடாதீங்க. நீங்கள் இந்த ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணுங்க. இப்போ நம்ம சைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னாச்சு, ப்ரைஸ் ஆக்ஷன் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது எஸ்டர்டேயோட கண்டினியூவேஷனாக தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கீழே இருக்கிற எந்த லிக்விடிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்காமல் அவன் பாட்டுக்கு மேலே போனான், விச் இஸ் அ மேனிபுலேட்டிவ் மூவ். ஸோ இங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருந்துச்சு. அது எந்த பாயிண்ட்ல ரிவர்ஸ் ஆகுறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு உங்களுக்கு. இதுவே ஒரு நல்ல ரிவர்சல் பாயிண்ட் தான். இந்த 676 அப்படிங்கிறதே ஒரு நல்ல ரிவர்சல் பாயிண்ட் தான். இன்னைக்கு மார்னிங் பாருங்க அங்கிருந்து ரிவர்சலை கொடுத்துச்சு. ஆனால் அந்த ரிவர்சல் சஸ்டெயின் ஆகலை. ஏன்னா மார்க்கெட்டை நல்லா கீழே இறக்கணும்னா இவங்களோட ஸ்டாப் லாஸ் மட்டும் அடிச்சா பத்தாது, இன்னும் அதிகமாக அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு சின்ன டிப்பை கொடுத்துட்டு ஃபர்தராக மார்க்கெட் மேலே போச்சு. அப்படி போன இடம் தான் இந்த 717. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 717 கிட்ட போயிட்டுலாம் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகல. ஏன்னா இது 1 ஹவரோட லிக்விடிட்டி அப்படிங்கிறதுனால 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து தெரியும். பட் அதே நீங்கள் 5 மினிட்ஸ்க்குலாம் போனீங்கன்னா இது ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக இருந்திருக்கும். இன்ட்ராடேல பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இன்னைக்கு மார்னிங் செமத்தியான மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷாக போகுது. நேற்று ஒரு பயங்கர புல்லிஷ்னஸ் இருந்துச்சு, அந்த புல்லிஷ்னஸ் இன்னைக்கு கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மார்க்கெட்டில் லாங் போயிருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெரிய மூவ் வந்துச்சு. அண்ட் என்னைக்குமேங்க ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்படி தெரியுமாங்க ஃபார்ம் ஆகணும். இதை இப்போ சொல்கிறேன், இதை திருப்பி எனக்கு சொல்கிறதுக்கு எப்போ வாய்ப்பு வரும்னு தெரியல, அதனால சிறப்பாக கவனிச்சுக்குங்க. எப்போவுமே ட்ரெண்டுங்கிறது மேலே போகணும், கீழே வரணும், ரீட்ரேஸ்மெண்ட் வரணும், திருப்பியும் இந்த ஹையை தாண்டி மேலே போகணும். இதை தான் நம்ம ஒரு ஹைன்னு சொல்லுவோம், இதை தான் ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஸோ நேற்று மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹையர் ஹைங்கிறது ப்ராப்பராக ஃபார்ம் ஆச்சு. இங்கே பாருங்க, மேலே போனால் கீழே வந்தால் ஒரு நல்ல கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் திருப்பி பிரேக் அவுட் ஆனால் அதனால தான் இந்த மூவ் சஸ்டைனபிளாக இருந்துச்சு, மேலே போக முடிஞ்சுச்சு. ஆனால் இன்னைக்கு மூவ் அப்படியே இருந்துச்சு. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்டே கீழே விழுந்தா மேலே போனால் இங்கே பாருங்க இந்த ஃபுல் மூவ் பாருங்க, இது எவ்வளோ பெரிய மூவ் தெரியுமா. இங்கே பாருங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு 113 பாயிண்ட் வித்தவுட் எனி ரீட்ரேஸ்மெண்ட்டோட போயிருக்கு. அப்போனா மார்க்கெட்டு பையான் டிப்ல இருந்தா கூட டிப் வரும்போது பை பண்றதான் புத்திசாலித்தனமா இருந்திருக்கும். இங்க போய் பிரேக் அவுட்ல பை பண்ணோம்னா இங்கதான் லிக்விடிட்டியே கீழே இங்கே ஸ்டாப் லாஸே அடிக்கலையே, ஸ்டாப் லாஸ் அடிச்சாதான் நம்மளால மேலேயே போக முடியும். அப்போ இது மேனிபுலேட்டிவான ஒரு மூவ் தான். பட் அந்த இடத்துல தான் ட்விஸ்ட், உடனே அங்கே போயிட்டுலாம் கீழே விடுக்கல, ஃபுல் கன்சாலிடேஷன். இந்த ரேஞ்ச் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன். இங்க பாருங்க ஃபுல் கன்சாலிடேஷன் தான். எத்தனை மணில இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 10 மணில இருந்து கிட்டத்தட்ட 12:30 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷனை போட்டான். அண்ட் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று பண்ணாங்க. இந்த பேட்டர்னை இதுக்கு முன்னாடி நான் ஐடென்டிஃபை பண்ணேன், நான் இப்பவும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டே ஹை கிட்ட போயிட்டு, இதுதான் டே ஹை, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கான். திருப்பி ஒருக்கா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனா, அடுத்து பாருங்க திருப்பியும் ஒருக்கா போய் அதை லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிறான். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது வந்துச்சு. இதை அப்படியே டிட்டோவா எங்க தெரியுமாங்க நடந்துச்சு, இங்க பாருங்க சேம் பிரைஸ் ஆக்ஷன். மார்க்கெட் கீழே வருது, மேலே போறான், இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்றான், திருப்பியும் கீழே வரான், திருப்பி மேலே போய் இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்றான். அதுக்கப்புறம் பாருங்க ஒன் வே ஃபால் தான்.
மார்க்கெட் செமத்தியா கீழே விழுகுது. இது கடைசியா நடந்தது இதே மாதிரி ஒரு எக்ஸ்பைரி டே. ஆனா அது தேர்ஸ்டே நடந்த எக்ஸ்பைரி. எப்ப நடந்துச்சு அப்படின்னா 21 ஆகஸ்ட் அன்னைக்கு நடந்துச்சு. சேம் பிரைஸ் ஆக்ஷன், இதே மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் தான். அண்ட் அதுவுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்க மிக முக்கியமான ஒரு லிக்விடிட்டி. அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த லிக்விடிட்டி 25,100. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் தூக்கிடுறேன், இன்னும் கிளியரா புரியும் உங்களுக்கு. இந்த 25,100 அப்படிங்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இதை போட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க ஒரு 1 hour ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு, அதுக்குள்ள பிரைஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப்பை போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் சைடு மூவ் கொடுத்தான், ஒரு 700 பாயிண்ட் மூவ் கொடுத்தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேட்டர்ன். கிட்டத்தட்ட இதுக்கும் நீங்க பெரிய வித்தியாசத்தெல்லாம் பாத்திர முடியாது. இங்க கன்சால்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் எச்சா ஆகும். மார்னிங்ல இருந்தே அந்த நாள் கன்சால்டேட் ஆயிட்டு இருந்தான். இந்த இடத்துல மார்னிங் ஃபர்ஸ்ட் 1 hour கன்சால்டேட் ஆகாம ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்து அடுத்த ஒரு 2-3 கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா கன்சால்டேட் ஆனான். ஸோ இதுதான் வந்து இந்த வியாழக்கிழமை எக்ஸ்பைரி, 21 ஆகஸ்ட் வியாழக்கிழமை எக்ஸ்பைரிக்கும் இன்னைக்கு 2 செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரிக்கும் இருந்த வித்தியாசம் அந்த கன்சால்டேஷன் டைமிங் மட்டும்தான். மற்றபடி பேட்டர்ன் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். இதுவும் 1 hour லிக்விடிட்டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விழுந்துச்சு. அதே மாதிரி இதுவும் இங்க இருக்கிற 1 hour லிக்விடிட்டி தான் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விழுந்துச்சு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமாங்க? ஸோ இப்படி அவன் மேலே வர்றது இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த மிகப்பெரிய ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மிகப்பெரிய ட்ரெண்டுடைய இங்க பாருங்க 50% லெவலுக்கு மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆனான். அதே மாதிரி இந்த ஃபால் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபால்லையுமே இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க வந்து ஒரு ஃபிபனாசி போட்டிங்கன்னா அதோட 0.5% லெவல் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி கீழே விழுந்திருக்கான். ஸோ இங்கே என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கே ரிப்பீட் மோடில் நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். ஸோ இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு வேலிடான ஃபேர் வேல்யூ கேப்புங்க. நான் நேற்று சொல்லியிருந்தேன், இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒரு ஃபேக்கான ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப் கூட ஒரு ஃபேக்கான ஃபேர் வேல்யூ கேப் தான். இதுக்கெல்லாம் வந்து பெரிய மரியாதை இல்லை. இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்லாம் பெரிய மரியாதை இல்லை, வேல்யூ கிடையாது. அதெல்லாம் நம்ம ப்ரைஸ் போச்சுன்னா ரிவர்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த பியரிஷான ஃபேர் வேல்யூ கேப். இன்னைக்கு நிஃப்டியில் ஃபார்ம் ஆயிருக்க, 1 hourல ஃபார்ம் ஆயிருக்க. இது 1 hourல மட்டும் ஃபார்ம் ஆகலைங்க, 30 minutesலேயும் உங்களால் பார்க்க முடியும், 15 minutesலேயும் உங்களால் பார்க்க முடியும், 5 minutesலேயும் உங்களால் பார்க்க முடியும், 3 minutesலேயும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ எந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் 4 hourல இன்னும் ஃபார்ம் ஆகலை, மேபி நாளைக்கு ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தாலுமே இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மரியாதை இருக்குது. ஏன்னா இது நிறையா பேர் ட்ராப் பண்ணிட்டு வந்த ஃபேர் வேல்யூ கேப். அதாவது இந்த ஸ்மார்ட் மணி இருக்குது பார்த்தீங்களா, அது தங்களுடைய பொசிஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு வந்த ஃபேர் வேல்யூ கேப். அப்போது ப்ரைஸ் இதுக்கப்புறம் இங்கே போச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ப்ராபபிலிட்டி கேம்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதை 2-3 நாளாக ஆடலை. ஏன்னா அதுக்கான சரியான காலகட்டம் வரல. இப்போ அதற்கான சரியான காலகட்டம் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே மார்க்கெட் கீழே விழுறதுக்கு ஒரு 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 40% சான்ஸ் இருக்குங்க. அதாவது அப்படியே மார்க்கெட் கீழே விழுறது. ஓகேங்களா? ஸோ ஒரு 50%, 5 நாள் 9 கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 50% சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 90 வந்துடும். மீதி இருக்க 10% ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி புனிதமானது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேபி இதை கூட ஒரு 55 மாற்றிக்குங்க, இதை கூட ஒரு 5 மாற்றிக்கலாம். மிகவும் சொற்பமான ப்ராபபிலிட்டி தான் இதை தாண்டி மேலே போகிறதுக்கு இருக்குது. சப்போஸ் இதை தாண்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக 850க்கு ஈஸியாக போயிடும். அண்ட் மோஸ்ட்லி அது ஒரு புள்ளி சைனா கூட நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு கம்மியான ஒரு ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே லிக்விடிட்டி இல்லை. ஸோ அதாவது ரீட்டெயிலர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இதுக்கு மேலே இல்லை. ஸோ என்றைக்குமே மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா அதுக்கு மேலே மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் கிடையாது. இதுக்கு மேலே எப்போ ஸ்டாப் லாஸ் வரும்னா ஃபர்தராக மார்க்கெட் இன்னொரு லோயர் லோ போட்டால் தான் இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வரும். அப்படி வந்தாலுமே அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. விச் மீன்ஸ் இதை தாண்டி, அதாவது இன்னைக்கு டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். போகாதுன்னே சொல்லிடலாம். ஆனால் மார்க்கெட்டில் 100% எதுவுமே கிடையாது. அதன் காரணமாக நான் அப்படி சொல்கிறேன். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத. அண்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த அப்சைட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலையும் பார்த்துருக்கு. டே ஹை லிக்விடிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டே ஹைக்கு மேலே இருக்க லிக்விடிட்டியை தூக்கிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டே ஹைக்கு மேலே இருக்க லிக்விடிட்டியை தூக்கிடுச்சு. அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ, இந்த ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஃபேர் வேல்யூ கேப், இது வந்து பார்த்தீங்கன்னா
டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் இங்கிருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா மூவையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி, அதாவது எல்லாத்தையுமே முக்கியமாக ட்ராப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே புல்லிஷ் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த கேண்டில் ஒரு சூப்பரான ரிஜெக்ஷன் கேண்டில், சூப்பரான ஒரு பியரிஷ் கேண்டில். இந்த பியரிஷ் கேண்டில் ப்ரைஸை எங்கே கூட்டு போகும்? இந்த இடத்துல ஒரு பியரிஷ் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அது ப்ரைஸ் அல்டிமேட்டாக எங்கே கொண்டு போகும்னா 24,337, 334 கிடையாது, கொஞ்சம் மேலே ஏற்றணும். அதை 24,337. இப்போ லிக்விடிட்டி, ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் இருக்குங்க ஸ்மார்ட் மணியில். லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் இருக்கிற இடம், ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்படிங்கிறது அடுத்து ஸ்டாப் லாஸ் இருக்கிற இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வில் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி. அந்த விதத்தில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்டு பாயிண்ட்டாக இருக்கும். இங்கே போய் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் இங்கே வந்திருக்க ரியாக்ஷனுக்கு இங்கே வந்து ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம், பட் அல்டிமேட்லி இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ பஸ் வந்து மதுரை டு சென்னை போகுது அப்படின்னா நடுவில் ஒரு முக்கியமான இடத்துல நின்றுட்டு தான் போகும். மேபி ஒரு திண்டுக்கல்ல நிற்கலாம், எனக்கு ரூட் சரியா தெரியல. உதாரணத்துக்கு ஒரு 3 ஸ்டாப் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு 2 ஸ்டாப் இருக்குன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் தான் டைரெக்டாக போகும். நடுவில் மற்ற பஸ் எல்லாம் நடுவில் ஒரு இடத்துல நின்றுட்டு தான் போகும். அதே மாதிரி பிரைஸ் நிற்கக்கூடிய இடம் இன்னொரு அதிகமான லிக்விடிட்டி இருக்கக்கூடிய என்னன்னா இந்த டேலோ நேத்தோட லோ இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே விக்கே இல்லை. நம்ம நேத்தே அதை பத்தி பேசியிருந்தோம். விக்கலாம் ஒரு கேண்டில் வந்திருக்கு, அவன் கண்டிப்பா அதுக்கு கீழே போய் தான் ஆகணும். அதுக்கு அது கீழே நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் இருக்கும், இதை அடிக்கிறதுக்காக கீழே வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ அப்போ மேபி இந்த இடத்துல ஒரு குட்டி ரியாக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஃபெயிலா, அது வந்து மோஸ்ட்லி சின்ன ரியாக்ஷன்னா அது ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் பவர் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கே ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய பவர் கிடையாது. இதுலயும் ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம், மேபி இதுல அதை விட ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். பட் அல்டிமேட்லி இதுவுமே வந்து இப்போதைக்கு இங்க நடந்திருக்க ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் அதுக்கான எல்லா சைன்ஸையும் கொடுத்துருச்சு. அதற்கான அதாவது இதை தாண்டி இவன் கீழே போனோம் அப்படின்னா இன்னைக்கு அக்ரெசிவா மார்க்கெட் மேலே போகணும். அப்பதானே நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து இதை பார்த்து மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு, இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போக போகுது அப்படின்னு நம்புவாங்க. அப்பதானே மார்க்கெட்ல வந்து இப்போ 1000 கோடி விற்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ஸ்மார்ட் மணி 1000 கோடி விற்கணும் அப்படின்னா 1000 கோடி யாராவது வாங்கணும். அதை வாங்குறதுக்கு நம்ப வைக்கணும், 1000 மார்க்கெட் மேலதான் போக போகுது அப்படிங்கறத நம்ப வைக்கணும். அதற்காகத்தான் நேத்து வந்த இந்த கிரீன் கேண்டில், மார்னிங் ஸ்டார் கேண்டில், அது ஒரு நேத்து மட்டும்தான் அது அப்போ வந்து அந்த மார்னிங் ஸ்டார்னு பொசிஷன் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கும் அது கண்டினியூ ஆகுது அப்படிங்கறத நம்ப வைக்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்பை கொடுத்தான். ஸோ இந்த டிப்பு கொடுத்தது ஏமாத்து வேலை. அதுல இருந்து இந்த டேகையை மேல தூக்கிட்டு போனா பாத்தீங்களா, இது ஒரு ரீட்டைலர்ஸ்க்கான ஏமாத்து வேலை. கீழே வந்தது வந்து பாத்தீங்கன்னா நேற்று என்ட்ரி எடுத்தவங்கள கொஞ்சம் டவுட் பட வச்சிருக்கும், ஓஹோ மார்க்கெட் கீழே விழ போகுது அப்படின்ட்டு. ஒன்ஸ் இந்த டே ஹை பிரேக் ஆன உடனே ஓகே மார்னிங் ஸ்டார் வந்துச்சு, அடுத்த நாளுமே டே ஹை எல்லாம் பிரேக் பண்ணி மேலே போகுது, அதுவும் சும்மாலாம் போல வெறித்தனமா போகுது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு ஏற்றிருக்காங்க பாருங்க. நான் வால்யூமை போட்டு விடுறேன், பெருசா இல்லைங்க, பட் கம்பேரிட்டிவ்லி பாருங்க நல்ல வால்யூம். இது ஃபுல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வால்யூம் இருந்திருக்கு. இங்க பாருங்க இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருந்திருக்கு, பட் அதுக்கு மேலே போன புல்லிஷ் வால்யூம்லாம் பாருங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மேலே போகும்போது வெறித்தனமா வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை ஸ்பாட்ல பார்க்கறத விடங்க ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தா இன்னுமே நல்லா இருக்கும். ஒரே நிமிஷம் நான் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸை காட்டுறேன். பாத்தீங்களா இங்க பாருங்க, ஏன்னா ஸ்பாட்ல வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க, யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸ்பாட்டை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் வச்சுப்பாங்க, ஃபியூச்சர்ஸ் தான் எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த வால்யூம்லாம் பாருங்களேன், ஸ்பைக் வால்யூம் ஸ்பைக். இங்க பாருங்க இந்த இடம் பாருங்க வால்யூம் ஸ்பைக், இந்த இடம் வால்யூம் ஸ்பைக், இது எல்லாமே வால்யூம் ஸ்பைக் ஆயிருக்கு, புல்லிஷான வால்யூம் ஸ்பைக் ஆயிருக்கு. அது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் மார்க்கெட் பயங்கர புல்லிஷா இருக்கு, மேலதான் போக போகுது அப்படிங்கிறத நம்ப வச்சிருக்கோம். இதுக்கு பேர் தான் நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இதற்கப்புறமும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்க கூடாது. ஆஹா சூப்பருங்க, இதை நான் கவனிக்கவே இல்லையே, நான் ஃபியூச்சரை பார்க்காதனால. இங்கே பாருங்களேன் இன்னொரு ஆடட் கன்ஃபர்மேஷன், இதை பார்த்துருந்தேன்னா இன்னும் பயங்கரமான கன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பேன். ஒரு கேப் கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும்போது இங்கே பாருங்க இந்த இடம் பிரேக் பண்ணிச்சிங்களா. ஸோ இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர் இருந்த சமயத்தில் இங்கே பாருங்க 24,888 கிட்ட இருந்துச்சு. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு கேப் வந்துச்சுங்க. என்னைக்குமே இப்படி கேப்லாம் வரும்போது அதை ஃபில் பண்ணாம பிரைஸால கீழே போக முடியாது. ஸ்பாட்டில் அது இருந்த இடம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ டெய்லி ஃபாலோ பண்ற ஆளா தான் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் தெரியலன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருக்க வீடியோ எடுத்து போய் பாருங்க. ஐ திங்க் வீக்லி அப்டேட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, இங்க பாருங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ண இடம் இதுதான்.
என்னமா ப்ளே பண்ணுதுங்க அந்த ஸ்மார்ட் மணி. இங்கே பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ண இடம். இந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு, இதை ஃபில் பண்ணணுமே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கீழே போகும்போது கூட இந்த இடத்துல ஃபில் பண்ணமே. சரி ஓகே 0.5% லெவலில் ரிவர்சல் வந்துருச்சு, இருக்கட்டுமே பார்த்தா ஃபியூச்சரில் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான் அவன். இங்கே பாருங்க, ஃபியூச்சரில் என்ன பண்ணான், அதை போய் கரெக்டாக டேப் பண்ணிட்டு கீழே போயிட்டாங்க. 1 hour டைம் ஃப்ரேமில் அதே ஃபேர் வேல்யூ கேப்பும் வந்துருச்சு. சோழி முடிஞ்சு அப்படின்னு தாங்க எனக்கு சொல்ல தோணுது. பயங்கரமான பீரிஷ்னஸ் என் கண்களுக்கு வெறித்தனமாக தெரியுது. ஸோ இன்னுமே நல்ல ஒரு, அதாவது இதுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு குட்டி ஒன்று பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல ஒரு குட்டி ஒன்று பவுன்ஸ் பேக் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்னு. இதை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன், பவுன்ஸ் பேக்கே இல்லாமல் கீழே போனால் கூட நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பியரிஷாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஏன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் தான் ஸ்மார்ட் மணி ஆவரேஜ் பண்ணக்கூடிய இடம். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இப்போ அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போவோம். சரி, நிஃப்டி இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிட்டானே, பேங்க் நிஃப்டி எங்க இடத்துல ரிவர்ஸ் ஆனான்னா, அவனும் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப், அவனும் ஒரு லிக்விடிட்டியிலிருந்து தான் ரிவர்ஸ் ஆயிருக்கான். அந்த லிக்விடிட்டியிலிருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பையும் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதனால பேங்க் நிஃப்டியுமே இன்னும் பொசிஷனலாக கீழே விழுறதுக்கு எல்லா சைன்ஸையும் காட்டிட்டு தான் விட்டுருக்கான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வாருடைய லோவான 24,463 460 இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னு நினைக்கிறேன், 483 அப்படிங்கிறது இதற்கான ட்ரான் லிக்விடிட்டியாக இருக்க போகிறது. இதுவும் வந்து பிரேக் ஆகக்கூடிய பட்சத்தில் இன்னும் நல்ல செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த வே அப் நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் வெறித்தனமாக மேலே வந்திருக்கிறது. இங்க இருந்து அந்த ரேலிங்கிறது ஆரம்பிச்சிச்சுங்க. இவ்வளோ தூரம் போச்சு, அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம்னாச்சும் போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ 0.5% லெவல் இருக்கு, 52,000 இருக்கு. இந்த ஹோல் ரேலி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அந்த 0.5% தொடவில்லை. அந்த 0.5% லெவலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த 53,483 அப்படிங்கிற லெவலும் ஒரே இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு குட்டியோட டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால பேங்க் அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. இங்கிருந்து வந்து ஒரு 200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு 200 பாயிண்ட் அப்படிங்கிறது டீ குடிக்கிற மாதிரி டப்புன்னு போய் அடிச்சிருவான். ஸோ சீக்கிரமாகவே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் நல்ல ஒரு ஃபால் வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கும் இப்போதைக்கு இவ்வளோதான் விஷயம். அண்டு இதற்கு வந்து இந்த பேரிஷ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக குளோபல் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை எடுத்து பார்த்தால் அனைவரும் வந்து சிகப்பு பெயிண்டை அடித்து வைத்திருக்கிறார்கள். யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸும் பயங்கர பீரிஷாக இருக்குது. 3 பேரும் பயங்கர பீரிஷாக இருக்காங்க. அது அப்படியே யூரோப்பியன் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் பயங்கர பீரிஷாக இருக்காங்க. சரி, மற்ற ஏஷியன் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பயங்கர பீரிஷாக தான் இருக்குது. அப்படியே யூஎஸ்டி ஐநார் பக்கம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவனும் பயங்கர புல்லிஷாக இருக்கிறான். மணி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இருக்கிற ஒட்டுமொத்த சைனுமே மார்க்கெட்டை வந்து வெறிகுண்டு இறக்குறதுக்கு காத்துட்டு இருக்க மாதிரி என் கண்களுக்கு தெரியுது. என்ன போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அப்படியே நம்ம பார்வையை கிரிப்டோ பக்கம் திருப்பணும் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி வந்து இங்கே இருக்கிற முக்கியமான லிக்விடிட்டி, இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ஆல்ரெடி இருந்த லிக்விடிட்டி. ஓகே, சூப்பரான விஷயம் தான். லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு மேலே போயிட்டு இருக்கு. புல்லிஷான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மார்க்கெட் அதாவது பிட்காயினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷாகத்தான் இருக்கிறது. ஸோ ஏன்னா லோயரில் போட்டு தான் போயிட்டு இருக்கான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறேன், 4 hour டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். இங்கே ஏகப்பட்ட லிக்விடிட்டி எல்லாம் எடுக்காமல் வந்திருக்கான். கடைசியாக லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்ச உடனே இதுதான். அதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டிருக்கான், அதெல்லாம் ஃபில் பண்ணாமல் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இன்னும் அவன் வந்து பிட்காயினுமே மேலே போகிறது கீழே வர்றதுக்கு தான். ஸோ மேபி இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி புனிதமானதுன்னு மேலே போனான்னா இந்த 1,17,362 அப்படிங்கிற இந்த மிக முக்கியமான லிக்விடிட்டி லெவல் இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற லிக்விடிட்டியை காட்டிலும் கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதன் காரணமாக பிட்காயினும் செல் அண்ட் ரைஸ் மோடில் தான் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கெல்லாம் போய் என்ன ரியாக்ஷன், ஒன்றா இங்கே போய் ரிவர்ஸ் ஆகணும், அப்படி இல்லைனா இங்கே போய் ரிவர்ஸ் ஆகணும். சப்போஸ் இதையும் தாண்டிடுச்சுன்னா மேபி ஓகே, இவன் வந்து செல் அண்ட் ரைஸ்லேருந்து பை அண்ட் டிப் போயிட்டான் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு மோடுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்டில் திஸ் லெவல் இஸ் கிராஸ்டு, பிட்காயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் செல் அண்ட் ரைஸில் மேலே போயிட்டு இந்த ஏதாவது லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல் அதாவது 1,13,524 அண்ட் 1,17,362 பிட்காயினில் வாட்ச் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட் அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே இருக்குது, அதுக்குமே என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.